சார் இந்த ஸ்டோரி டேரக்ட் உங்ககிட்ட சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? இப்போ இருக்க கரண்ட்ல வந்து எல்லாமே நடந்துன்னு இருக்கு. மக்களை வந்து அடிக்கிறதெல்லாம் போலீஸ் தான், பின்னாடி இருக்கிறதெல்லாம் ஆட்சியாளர்கள் தான். ஸோ இந்த ஸ்டோரி பண்ணும்போது நீங்க ஏதாவது டேரக்ட் ஏதாவது சொன்னீங்களா, இல்லை ஏதாவது ஸ்கிரிப்ட்ல ஏதாவது மாத்துனீங்களா? இல்லை சார், செகண்ட் ஹாஃப்ல ஆக்ஷன் பிளாக்ஸ் அதெல்லாம் ஒர்க் பண்ணோம். பட் இந்த ஸ்டோரி வந்து நான் கேட்கும் போது எனக்கு ஒரு விஷயம் பட்டு சார், இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கும் ஒரு பதிலா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த உலகம் வந்துட்டு ஒரு உலகம் தான் சார், நம்ம எல்லாருமே வாழ்றது. பட் பெர்ஸ்பெக்டிவா பாத்தீங்கன்னா 3 உலகத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்னு நான் பாக்குற உலகம், என் பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு தெரியற உலகம். ஒன்னு உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தெரியற உலகம். பட் ரியாலிட்டி என்னன்னா 2 பேரோட ஒரு காமன் பாயிண்ட் ஒன்று மீட் பண்றோம் சார். அதுதான் ரியாலிட்டி, அதுதான் நிஜம் உலகம். ஸோ வந்துட்டு இங்க யார் சார் தப்பு, யார் கரெக்ட்? ஸோ யூனிஃபார்ம் போட்டவங்க எல்லாமே கரெக்ட் அப்படின்னு கிடையாது. யூனிஃபார்ம் இல்லாம ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்வினோட கேரக்டர் ஆகட்டும், அவர் ஒரு பேக் ஸ்டோரி வச்சு போராடுறாரு. ஸோ அவர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது அவர் கரெக்டா இருக்காரு, என் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது எனக்கு கரெக்டா படுது. ஸோ நீங்க ஓவராலா பாத்தீங்கன்னா யாருமே இங்க சரி, யாருமே தப்பு கிடையாது சார். சூழ்நிலை, அந்த சூழ்நிலைக்கு நாங்க எடுக்கிற முடிவு இல்ல அந்த சூழ்நிலைக்கு கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் தான். அந்த விதத்துல பார்த்தா ஐ திங்க் இட் இஸ் an ஓவரால் என்டர்டெய்னிங் ஃபிலிமா பண்ணுங்கிறது தான் நோக்கம். அதை பண்ணியிருக்கோம் நம்புறேன். அதான் சார், இந்த படத்துக்கு ஹீரோயினே தேவையில்லை, ஒரே ஜானர்ல போயிருக்கலாம். அந்த ஹீரோயின் கேரக்டர்னால என்ன பிளஸ், ஒரு டூயட் இல்ல, ஒரு இது இல்ல, ரொம்ப இது இல்ல, அந்த மாதிரி தைரியமா படம் எடுக்கலாமா சார்? ஒரு ஜானருங்கும் போது ஃபாரின் படங்கள்லாம் நிறைய வரும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்படி அந்த மாதிரி நீங்க வந்து தைரியமா எடுப்பீங்களா? இல்ல சார், கண்டிப்பா எடுக்கலாம் சார். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஐ திங்க் எவ்ரி இயர் வந்து சினிமா மாறிக்கிட்டே இருக்கு சார். போன வருஷம் நம்ம பார்த்த சினிமா இன்னைக்கு கிடையாது, இன்னைக்கு வந்து திருப்பி மாறிடுச்சு. அண்ட் நம்ம எக்ஸ்போஜரே பார்த்துக்கோங்களேன். நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து நிறைய கண்டென்ட் எக்ஸ்போஸ் ஆகிறோம், இல்ல ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ், நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்ல எக்கச்சக்க கண்டென்ட் வருது. பட் தியேட்டருக்குள்ள போகும்போது மியூசிக் அதெல்லாம் தேவைப்படுது சார். ஸோ நம்ம 2.5 hours நம்ம ஒரு படம் பண்றோம்னா இதுதான் நம்மளோட ரூட்ஸ் இல்லை சார். அஃப்கோர்ஸ் நாங்க வந்துட்டு ஹாலிவுட் படத்தை பார்த்து ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லலாமே தவிர, அதே மாதிரி இங்க படம் எடுக்கிறதுக்கு அவங்க இருக்காங்களே சார். இங்க வந்துட்டு நம்ம ரூட்ஸ்க்கு தகுந்தாப்புல ஒரு படம் எடுக்கலாமே அப்படின்னா, அண்ட் நம்மளோட ரூட்ஸ் என்ன சார்? மியூசிக் நமக்கு தேவை. அண்ட் மியூசிக் இல்லாம ஒண்ணுமே கிடையாது இல்லை சார். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இல்ல இந்தியன் சினிமாவை பொறுத்த வரைக்கும் மியூசிக் இஸ் அ மஸ்ட். ஸோ அதுதான்.